கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. ஆமென். இங்கு புறஜாதி பெண் கானானிய ஸ்திரீ சுகம் வேண்டி இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அலட்டும்போது இயேசுவின் பதில் இந்த வசனமே. இந்த ஒரிஜினல் அர்த்தம் வேறு. மற்றும் யூதர்கள் புறஜாதியாரை நாய்களுக்கு சமமாகவே எண்ணினார்கள். அதேபோல் இங்கு ரூத் என்ற மோவாபிய அந்நிய புறஜாதி பெண் ஒரு நாயைப் போல மிக தாழ்வாக மதிக்கப்படத்தக்கவளாய் இருந்தும் இவள் ஏழை, விதவை, அந்நிய தேசத்து பெண், கதிர் பொறிக்கிற இவளை ஈனம் பண்ணவோ அவளோடு கடினமாக செயல்பட்டு அவளை கடினமாக எந்தவித வார்த்தையும் சொல்லி அவளை அவமதிக்கவோ கூடாது என்று அந்த நிலத்து உரிமையாளராகிய போவாஸ் தன் வேலைக்காரர்கள் அனைவருக்கும் கட்டளை பிறப்பித்தான். இந்த போவாஸுக்கு அநேக வயல்கள் இருந்தன, மிகுந்த ஆஸ்திக்காரனாக இருந்தான். இந்த போவாஸுக்கு கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் உண்டாயிருந்தது என்று ரூத் எழுதின புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். சாதாரணமாக ஏழைகள், பரதேசிகள், விதவைகள் கதிர் பொறுக்க கொள்ள அரிக்கட்டுக்களின் நடுவே அனுமதி அளிப்பது இல்லை. கதிர்கள் யாவும் சேகரிக்கப்பட்டு அவை அரிகளாக கட்டப்பட்டு வயலிலிருந்து கட்டப்பட்டு எடுத்து சென்ற பின்னரே கதிர்களை பொறுக்க அனுமதி அளிப்பார்கள். இங்கே இந்த ரூத்திற்கு மட்டும் விசேஷ சலுகைகள் கிடைத்தது. மற்றும் ரூத்திற்கு விசேஷ சலுகைகள் கிடைத்தது மட்டுமல்ல, ரூத்திற்கான கதிர்களை சிந்து விடும்படி ஹேண்ட் ஃபால்ஸ் போவாஸ் தனது வேலைக்காரர்களுக்கு கட்டளைகளும் பிறப்பித்தான். மற்றும் தனது அவர்களோட கூட இருக்கவும் அவளுக்கு சம்மதியை அளிக்கிறான். எனக்கான அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரூத்தின் சரித்திர புஸ்தகத்தில் அநேக ஆவிக்குரிய மறைபொருள்கள் புதைந்து இருக்கிறது. போவாஸ் கிறிஸ்துவுக்கும் இந்த ரூத் அந்நிய பரதேசிகளுமான இவள் நம்மை புறஜாதியராகிய நம்மை குறிப்பிடுகின்றது. ரூத் எப்படி ஒரு ஜமீன்தாரின் அந்த போவாஸின் கண்களில் கிருபை கிடைத்ததோ அதே போல நாமும் நமது கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட விசேஷமான ஜனமாகிய நாம் தான் அந்த ஜனம். ஆமேன். God bless you.